ஸோ ஆஃப்ரிக்காவில் செனகல்னு ஒரு ஊரில் இருக்காங்க. செனகலில் 1000 ரூபா வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆஃப்ரிக்காலே இருக்க ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் சிட்டி. நம்ம இப்போ அந்த மார்க்கெட் வீதியில் தாங்க இருக்கோம். செனகலில் 1000 ரூபா வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊர் 1000 ரூபாய்க்கு இந்த ஊர் காசுப்படி 7200 சேஃபாங்க. இந்த ஊரில் வந்து வெஸ்டர்ன் ஃப்ராங்க்ஸ்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் வெஸ்டர்ன் ஃப்ராங்க்ஸு, அதுதான் இந்த ஊரோட கரன்சி. நம்ம செலவு பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம சொவினியர் வாங்குறதுக்காக இந்த மார்ச்சே கெர்மெல்னு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோங்க. அந்த இடத்துல தான் வந்து சொவினியர்ஸ்லாம் விலை கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம 1000 ரூபா சீரீஸில் எப்போவுமே ஒரு சொவினியர் இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ அங்கே போகிறோம். அவங்க விலை கம்மியாக நம்ம போய் ஒன்று பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒன்றா கொடி வாங்குவேன், இல்லைனா கையில் அங்கே ப்ரேஸ்லெட் இவங்களோட இது நல்லா இருந்தது. அந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம எது சீப்பாக இருக்கோ நம்ம அது பார்த்து வாங்கலாம். வாங்க போகலாம். அது அங்கே தான் போயிட்டுருக்கேன், மார்ச்சே கெர்மெல். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி அந்த ஏரியா நம்ம போய் பார்த்துருப்போம் அந்த ஃபஸ்ட் டே இன் டாக்காரில். பட் நான் சரியாக உள்ளே போய் நான் காமிச்சிருக்க மாட்டேன். பட் நம்ம இந்த வீடியோவில் உள்ளே போய் ஒரு லைட் டூர் ஒன்று போடலாங்க. ஸோ இதாங்க மார்ச்சே கெர்மெல். வெளியில் தான் வந்து சொவினியர் விற்கிறாங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு காய்கறி தாங்க. இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மார்க்கெட்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியில் போய் சொவினியரை தரலாம். இது நம்ம இந்த உஸ்பெகிஸ்தானில் இந்த சோர்சு பஜார்னு நம்ம ஒன்று போயிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருக்குது. இங்கே நல்லாயிருக்கு. ஸோ இங்கே பாங்க, இங்கே தான் இருக்குது இந்த மாதிரி இந்த ப்ரேஸ்லெட்டு. இல்லை இந்த இது டர்க்கியில் இருக்குமே, அந்த டர்க்கி அந்த கண் திருஷ்டி இது மாதிரி. bracelet, yeah, it's good. So நம்ம அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம். Half price I give. How much? What you like this you like? How much is this one? This one? Yeah. 1000? Yes. Okay. இதெல்லாம் 1000 ஆமாங்க. யூ ஹேவ் ஃப்ளாக்? இங்கே எல்லாமே ஒரே விலை தாங்க. கொடி வந்து 2500 சொல்கிறாங்க. தம்மா துண்டு கொடிங்க. அதே 2500னா ரொம்ப அதிகம்தான். பட் நம்ம இந்த மாதிரி மேக்னெட்டே ஒன்று வாங்கிடலான்னு நினைக்கிறேன். சொவினியர் வந்து 1000 தாங்க வருது. 1000க்கு கீழே எதுவுமே இல்லை. எந்த கடைக்கு போனாலும் 1000 தான் சொல்கிறாங்க ஃபிக்ஸட். இது நம்ம செயின்ட் லூயிஸ்லேயும் பார்த்தேன். செயின்ட் லூயிஸ்லேயும் 1000 தான் சொன்னாங்க. இங்கேயும் 1000 தான் சொல்கிறாங்க. நம்ம அப்போ ஒரு சொவினியர் 1000 வந்துடும், பார்த்துக்கலாம். ஸோ இங்கே தாங்க தேடினேன். இந்த செனகல் இது வந்து 500 இதாமாங்க. 500 செஃபானா 70 ரூபா பக்கம் வரும். அதனால் இங்கே தான் விலை கம்மியாக இருக்குது. மற்ற எல்லா பக்கமும் 1000 ரூபா சொன்னாங்க. இங்கே மட்டும் 500 ரூபா ஒன்று வாங்கலாம். Yeah, it's really good. Okay, I buy this one. Okay. ஸோ இதாங்க 500. இது வந்து 2000 செஃபா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. புதுசாக இருக்குது. அதான் உங்களுக்கு நான் அப்பப்போ இந்த இதுலேயே காமிக்கிறேன் எவ்வளோ இதுன்னு. 2000 ரூபா நோட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே புது நோட்டு. ஓகே. ஓகே, தேங்க்யூ, மெர்சி. ஓகே. ஸோ ஒரு சொவினியர் வாங்கியாச்சுங்க. 500 செஃபா வந்தது. 69 ரூபா. ஓகே, நம்ம அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ இப்போ தாங்க நான் இந்த ஒரு சட்டை ஒன்று வாங்கினேன் 600 ரூபாய்க்கு. இவங்க இது நான் எப்பவுமே இங்கே வந்து நான் ஷாப்பிங் பண்ணணும்னு இருந்தேன். அதே மாதிரி இவங்க சட்டை நல்லா இருந்தது. இந்த டிசைன் ஒன்று வாங்கியிருக்கேன் 600 ரூபாய்க்கு. ஆனால் இது வந்து நான் இந்த 1000 ரூபா சீரீஸில் சேர்த்துலங்க. பட் ஒரு அப்டேட், ஒரு ஷாப்பிங் இது. இங்கே இன்னும் அந்த ஃபுட்பால் ஜெர்சிலாம் வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நம்ம நாளைக்கு கேம்பியா போயிடுவோம். கேம்பியா போயிட்டு செனகல் கண்ட்ரி கிளப்போடலாம் போட முடியாது. அதனால் இது ஒன்று வாங்கிட்டேங்க. திரும்ப இதுவும் ஒன்று வாங்கியிருக்கலாம், நல்லா தான் இருந்தது, பரவாயில்ல. பட் எனக்கு இந்த டிசைன் ஓகேவாக இருந்தது. ஓகே. ஸோ இது எதுக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன்னு தெரியலங்க. இவர் கடையில் இது இருக்குது போல். ஸோ இது எடுக்க சொல்லலாம். அது ஓகே, ஐ செக். ஓகே. பொண்ணோட துணி எதுக்கு எனக்கு கேட்குறேன்னு தெரில. ஓகே, தேங்க்யூ. ஃபார் ஹூ? His pants are better. Oh, pants. For girls. For girls. Yeah, for all. Oh, for all. For all. For feminine, masculine. Oh, okay. Masculine, feminine. Different color. Ah, okay. Good. Yeah. Cap, Yeah. cap. Cap. Yeah, it's good. Cap. This is Bob. Bob. Yeah, okay. Can see. Understand? Perfect. See tomorrow you come in. Yeah, okay. Tomorrow. Yeah, thank you. Merci. Yeah. Merci beaucoup. ஸோ வாங்க நம்ம அப்படியே போகலாம்.
நான் இங்கேயே சொவீனர் நிறையா வாங்கியிருக்கேன். இந்த வீடியோவுக்கு 500 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். நான் வீடியோ இல்லாமல் நான் இங்கே 12,000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம போகலாம். இப்போ நம்ம அடுத்தது போய் நான் மெயினாக சாப்பாடு தாங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். நம்ம போய் சாப்பாடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, மேபி ஐ கம். ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஸோ இவர் என்ன நல்லவர் தெரியுமாங்க. அந்த கோப்ரோ கேமராவை நான் அவர் கடையில் வாங்கிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அங்கேருந்து எனக்காக நடந்து கொண்டு தந்துட்டு போகிறாரு. செம நல்லவருங்க. சீரியஸாக நான் யோசிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு இதில் வந்துட்டேன். அவர் அங்கேருந்து கேமரா கொண்டாந்து தந்துட்டு போகிறாரு. அத்தி கேமரா விட்டுருந்தேன்னா அவ்வளோதான், எடுத்த வீடியோ எல்லாம் காலியாக இருந்திருக்கும். ஒரு வீடியோ வந்திருக்காது. ஆல்ரெடி நான் இப்போ வீடியோவை ஸ்லோவாக போட்டுட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி டிசம்பர், இன்றைக்கி 15. நான் நேற்று தான் மொரோக்கோவில் எடுத்த 3வது வீடியோவே நான் நேற்று தாங்க போட்டேன். அவ்வளோதான். இது கேமரா போயிருந்ததே, ஒரு வீடியோ வந்திருக்காது. ஆனால் சீரியஸாக செம ஃப்ரெண்ட்லியான ஆளுங்க. ஸோ திரும்ப நான் அவர் கடைக்கே போய் நான் இந்த 2 வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு 1 தான் வாங்கினேன், இப்போ 2 அவர் கடையில் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது மட்டும் இல்லாமல் இது 1 500 சொன்னாரா, நான் அவர் கடையை 5000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டேங்க. சீரியஸாக கேமரா போயிருந்துருக்கும். அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். நான் எப்படியும் அந்த கை கேஸு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகலான்னு இருந்தேன். என்ன வாங்கன்னு யோசிச்சேன். அப்புறம் இவர் கடைக்கே திரும்ப போய் இந்த இதே 500 இதுக்கு நல்ல விலை தான் சொன்னார். அதனால் கேமராவும் கொண்டாந்து தந்தார். அவ்வளோ நல்லவராக இருந்தது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தார். திரும்ப அவர் கூடயே நடந்து போய் இந்த இதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஹெல்ப் பண்ணார். நம்ம திரும்ப எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். அவர் கடையிலே ஷாப்பிங் பண்ணிடலான்னு. அவர் கடையிலே 6,000 ரூபாய்க்கு நான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். 6000 சேஃபாக்கு. பரவாயில்ல. 2 கையில் மாட்டி சுற்றிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் தனியாக இன்னும் ஒரு 5 மேக்னெட் மாதிரி வாங்கியிருக்கேன். போகலாங்க. ஸோ இப்போ தாங்க கொஞ்சம் ஒரு வடக்கு நண்பர்களை பார்த்தேன். டீ குடிக்க போகலான்னாங்க. நானும் டீ குடிக்கணும்னு இருந்தேன். வாங்க இந்த நெஸ்காஃபே குடிக்கலாம். இதுதான் விலை கம்மியாக இருக்கும். காஃபி ஓகே. How much is 150 or 100 dirhams, right? 100 dirham. Oh, 100 sefa. ஓகேங்க, 100 செஃபா ஆகுமா? வாங்க நம்ம பில் பே பண்ணலாம். இந்த தான் அந்த குட்டியூண்டு கப்பி நம்ம நேற்று நைட்டு கூட குடிச்சிருப்போம். அது இங்கே இது ஃபேமஸுங்க. இங்கே எல்லா முக்கில் ஒரு கடை இந்த மாதிரி போட்டு விற்றுருப்பாங்க. லே மிலண்டே லே 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 काफी ले वही काफी वाले ले मिलन என்ன சொல்கிறாங்க தெரியல. पूछ रहा है ले वाली चाहिए दूसरी चाहिए नहीं वो क्या नाम है मिलान में मिक्स नहीं कर रहा From tourist. No, it's fine. No. I'll pay. I'm making challenge video, so I pay. no, 300 no Yeah, it's only 300. That's why no problem. No problem. I pay. No, you can try. Okay. Okay, தாங்க நான் வரேன். நம்ம நேற்று குடித்தது வந்து பிளாக் காஃபி மாதிரி குடித்தோம். இன்றைக்கி வந்து நம்ம ரியல் காஃபி மாதிரி இருக்குங்க. நேற்று நம்ம கருப்பு டீ பிளாக் டீ தான் குடித்தோம். இது நல்லாயிருக்கு. எவ்வளோ 3 பேருக்கு சேர்ந்து 300 இது வந்ததுங்க. ஸோ வாங்க நம்ம டீ குடிச்சாச்சு. அப்புறம் அவங்களோட பாஸ் வந்துட்டாங்களாம்மா, அதனால் கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் பாகிஸ்தான், இன்னொருத்தர் வந்து உத்தரப்பிரதேசங்க, யூபி. 2 பேருமே வேலைக்கு தான் வந்திருக்காங்களாம்மா. ஏதோ டெக்ஸ்டைல் இது அங்கே இந்தியாவில் அவரோட பாஸ் வந்து ஏதோ கார்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்களாம்மா. அதுக்கப்புறம் இங்கே கடை ஓப்பன் பண்ணனால இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னாரு. ஸோ நம்ம இப்போ அங்கே போகலாம். நம்ம அடுத்தது வேறு என்ன ட்ரை பண்ணலாம். இங்கே பீனட்ஸு நல்லா ஃபேமஸாக இருக்குங்க. நம்ம பீனட்ஸும் ஒரு இளநீ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கலாம். இந்த மார்ச் செந்தாகா போயிட்டுருக்கோம். பாடு இங்கே டாக்ஸியில் அடித்து தான் நமக்கு ஏதோ ஒன்று ஆகும் போல், அந்தளவுக்கு இருக்குங்க. இங்கே நம்ம ஊர் மார்க்கெட் ஃபீல் தானே வருது இங்கெல்லாம். டாக்ஸிலாம் இங்கே கண்ட மினி ஓட்டுறாங்க. Hello, how much one? 700. 700. Yes. 500? Yeah, 500. 500. Okay, one 500. Okay, yeah, one. ஓகேங்க, ஒரு இளநீ வாங்கலாம். 500 செஃபா சொல்கிறாங்க. 500 செஃபாக்கு ஒன்று வாங்கலாம். இங்கே இளநீ இந்த நிறையா பேர் விற்றுட்ருக்காங்க. நமக்கு ஆஃப்ரிக்காவில் இது யூரோப்லலாம் எனக்கு பெருசாக கிடைக்காது. அதனால் நம்ம இங்கே வாங்கி குடிச்சிட்டு போகலாம். 500க்கு சின்னதாக தான் வெட்டுறாங்க. அண்ணா பெரிய காய். திஸ் ஒன் தண்ணி இல்லை இதில்.
சரி ஏதோ ஒன்று 500 செஃபா ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே போகலாம். 500னா அதே தாங்க 70 ரூபா வரும், 69 ரூபா. நம்ம ஊரில் இளநீ எவ்வளோ 40 50? நம்ம ஊர்லேயே இந்த ரேட்டுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், தெரில. குட்ஸ் ஓகே மெர்சி. அட ஓகே தேங்க்யூ. ஓகே இப்போ என்ன ஓகே இல்லைங்க, காசு கொடுத்துட்டு வரேன். என்னங்க உள்ள தண்ணி 10 ml தான் இருக்கும் போல், 2 வயதாக உறிஞ்சேன் அவ்வளோதான். உள்ள தண்ணி காலி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு இளநியாவது கொண்டு குடிக்கிறோமே. இவாங்க மார்க்கெட் ஏரியாவில் எவ்வளோ டிராஃபிக்னு. மார்க்கெட் ஏரியான்னு இல்லை, எல்லா ஏரியாலையுமே செம்ம டிராஃபிக்காக தான் இருக்கும். யாராச்சும் இந்த வீடியோ புதுசாக வந்துருந்தீங்கன்னா பழைய சென்னைகள் வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. நம்ம காசு தந்துட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஸோ வாங்க 500 இதாங்க 500 சேஃபா. முன்னாடி காமிச்சிருக்க மாட்டேன். இதில் வந்து இந்த ஆஃப்ரிக்கா யூனியன் ஃப்ளாகு, அதுக்கப்புறம் அது என்னென்னு தெரில, கம்ப்யூட்டரா அந்த இது இருக்குது. முன்னாடி இது பார்த்தீங்கன்னா அந்த ஹிப்போபோட்டமஸ் நீர் யானை வச்சுருக்காங்க. அட இதாங்க 500 சேஃபா. ஓகே மெர்சி. ஸோ நமக்கு இதை வெட்டி தந்துட்டாங்க, இந்த தேங்காய் இது. அப்படியே வாங்க கிளம்பலாம். இதுதான் இன்றைக்கி நைட்டு டின்னராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே ஒரு லோக்கல் சாப்பாடு இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருந்தாங்க. இது என்னன்னு தெரில, நம்ம கேட்டு ஏதோ ஒன்று வாங்கலாம். இது ஹலோ வாட் இஸ் திஸ்? மட்லன் how much? 100 franc. 100. What is this? It's okay. அது என்னன்னே தெரிலங்க. 100 தான்மா. நம்ம ஒரு 2 வாங்கலாம். ஓகே திஸ் ஒன் ஓகே ஒன். வீடியோ எடுக்க வேணாங்கிறாரு. ஓகே அவர் அங்கே வீடியோ எடுக்க வேணாங்கிறாரு, அதனால் நான் கேமராவை என்னோடய சைடு நான் திருப்பி வச்சுக்கிறேன். ஸோ இது எதுவுமே இல்லைங்க, இந்த கேக்குங்க. இதுதான் 100. நான் வேறு 2 வாங்கிட்டேன். அங்கே டப்பாவில் பார்க்கும்போது போண்டா மாதிரி இருந்தது. சரி ஏதோ லோக்கல் ஸ்நாக்ஸு போலன்னு நினச்சா பார்த்தா கேக்கு தான் கடைசியில் தந்துருக்குறாங்க. சரி பரவாயில்ல, இதையாவது வாங்கியாச்சு. 200 திராம். 200 திராம்னே எனக்கு வாயில் வருது. இது என்னது இது? 200 ஃப்ராங்க்ஸ். 200 சேஃபாங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம் சாப்பிட்டு. சரி அந்த ஊரில் இந்த பீனட்ஸ் ஃபேமஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து 100 இதாமாங்க. ஒன்று வாங்கலாம் 100 சேஃபா. ஓகேவா, ஒன்று வாங்கிடலாம். இந்த மாதிரி தான் இங்கே ரோட்டில் நிறையா பேர் போட்டு விற்பாங்க. அதில் இது ஒன்று நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது தாங்க 100 சேஃபா, 100 ஃப்ராங்க்ஸு. 2014 இது பண்ணியிருக்காங்க. குவெஸ்ட் ஆஃப்ரிக்கன் பின்னாடி சைடு இந்த டிசைனு. வாங்க ஒன்று தரலாம். ஓகே ஸோ மெர்சி. ஸோ ஓகே ஸோ இது ஒன்று வாங்கியாச்சுங்க. ஒரு கடலை. இது எவ்வளோ 10 கிராம் 20 கிராம் வருமா, இல்லை 50 கிராம்குள்ளே தாங்க இருக்கும். இதெல்லாம் பரவாயில்ல, ஒரு ஸ்நாக்ஸு மாதிரி வாங்கிட்டு நம்ம அடுத்தது ஏதோ டாக்ஸி வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 10 கிலோமீட்டர் ஒன்று போகணுங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டு போய் டிக்கெட் வாங்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து டாக்ஸிக்கு இவர் எனக்காக பேசிகிட்டு இருக்காரு. 2000 சேஃபாக சொல்கிறாங்க. 2000 10 கிலோ 2500 சொல்கிறாங்க. 2000க்கு பேசிகிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு சீப்பான ரேட்டுங்க. 10 கிலோமீட்டருக்கு இந்த வேலைக்கு வர்றது கரெக்டான இது செம்ம டிராஃபிக். நம்ம இந்த மாதிரி பைக் டாக்ஸியில் தான் போகணும். வாங்க போகலாம். எவ்வளோ வருதுன்னு பேசிவிட்டு கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எவ்வளோன்னு. இவர் நமக்காக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த டிராஃபிக்கில் கார் எடுத்தோம்னா கண்டிப்பாக 1.5-2 மணி நேரம் ஆயிரும் நம்ம போகிறக்கு. இந்த மாதிரி பஸ்ஸு வண்டி எடுத்தால் தாங்க ஈஸியாக இருக்கும். பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம் எவ்வளோன்னு. நம்ம ஜேர்னி ஆரம்பிக்கலாம். அண்ணன் வந்து ஒரு கையில் கோஸ்டா பழத்தை சாப்பிட்டு வண்டி ஓட்டுறாரு. பார்த்து ஓட்டிகிட்டு போய் கரெக்டாக விட்டாருன்னா கரெக்டாக இருக்கும். வாங்க 10 கிலோமீட்டர் கண்டினியூ பண்ணுறேங்க. காற்று அடிக்கிறதுனால நான் பேசுறதுலாம் கேட்கணும்னு தெரியல. பட் வாங்க போகலாம். இது தாங்க இங்கே ஓரளவுக்கு சீப்பான வே டிரான்ஸ்போர்ட்டுக்கு. பார்த்து ஓட்டுங்க.
இன்சூரன்ஸ், அவ்வளோதான். அப்புறம் பேதான் மெதுவாக என்ன மண்ணுக்குள்ளெல்லாம் பூத்து விட்றாரு. சரிச்சு விட்டு விழுந்ததுன்னா தலைவரி ஹெல்மெட் இருக்குது, நமக்கு ஒன்றும் இல்லை. மண்ணா ஒத்த கையில் ஓட்டாதடாலே. பாருங்க கீழே மண் இருக்குது, மண்ணில் ஒத்த கையில் பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்கிறான். எனக்கு வேறு லைட்டாக பயமாக இருக்குது. டே தம்பி பத்திரமா கொண்டு போய் விட்றா, உனக்கு 500 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன். ஐயோ இது எடுத்துக்கிறது இந்த மாதிரி தாங்க ரிஸ்க்காக இருக்கும் போல. இவன் மண்ணுக்குள்ளேயே விட்டு ஓட்டுறாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம அண்ணன் நம்மளை கொண்டாந்து இடத்துல இறக்கி விட்டாரு. இதுதாங்க நம்ம போக வேண்டிய பஸ் ஸ்டாப்பு. இங்கே தான் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். டிக்கெட் வாங்கணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். போய் உள்ளே கேட்கலாம் முதல்ல டிக்கெட் இருக்கான்னு. இதாண்ணா இங்கே ஆமாம் அங்கே தான். ஐயோ கடைசி நேரத்தில் கீழே போட்டுறாதடா தம்பி. பஸ் டிக்கெட் வாங்கலான்னு வந்தேன், பார்த்தா பஸ் ஸ்டாண்டே காணோம். இதுதான் பஸ் ஸ்டாண்டே, பார்த்துக்கோங்க. நம்ம அப்படியே போகலாம். நம்ம போய் என்னோட இந்த டெம்டிக் பஸ்ஸுங்க கேம்பியாவுக்கு போகணும். அதுக்கு தான் நம்ம டிக்கெட் வாங்க வந்தோம். ரிசர்வ் பண்ண வந்திருக்கோம், பட் இங்கே எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ இங்கே தாங்க வந்தேன். ஆஃபீஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எனக்காக திரும்ப ஓப்பன் பண்ணி அந்த அக்கா தான் டிக்கெட் போட்டுட்ருக்காங்க. பார்க்கலாம். ஸோ இந்த அக்கா தாங்க கடைசியில் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பஸ் டிக்கெட்டுக்கு. இந்த அக்கா தான் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. 7 மணிக்கு ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம்மா. மணி 7:45 ஆகுதுங்க. டைம் 7:45 மேலேயே இருக்கும். கரெக்டாக 7:43. இந்த அக்கா தான் நமக்கு இப்போவும் அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை போகிற மாதிரி பிளான் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை பஸ் எல்லாமே ஃபுல்லாமா, அதனால் திங்கக்கிழமை காலையில் 7 மணிக்கு போட்டிருக்கோங்க. 12,000 சேஃபாக வந்தது. இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் 1000 ரூபா சீரீஸ் இன் செனகல் டக்காரில். நன்றி சொல்ல உனக்கு. ஸோ இந்த இதில் வந்து 10,000 காமிக்கிறேங்க. இதுதான் அந்த 10,000 சேஃபாக. இதில் ஒரு பறவை இருக்குது. அப்புறம் பின்னாடி சைடு பார்த்தோம்னா எல்லா இதுலேயுமே இந்த இது ஒரு இது இருக்குங்க, சிம்பிள். 10,000னா தேஷ்மில்லா திஹ்மில் ஃப்ராங்க். இதாங்க 10,000 சேஃபாக. சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு காசு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதாங்க. அந்த அக்காவும் வீட்டுக்கு கிளம்புறாங்க அவசரமாக. நாமளும் வந்து டிக்கெட் போட்டாச்சு அடுத்த கண்ட்ரிக்கு. திங்கக்கிழமை கிளம்புறோம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்தது போய் அந்த 1000 ரூபா சீரீஸை கண்டினியூ பண்ணலாம். நம்ம இந்த கம்பெனிலையும் போகலாம். இது வந்து கேம்பியா கம்பெனி. பட் இது நான் ரிவ்யூ படிக்கும்போது இது வந்து ரெண்டுமே ஒரே வேலை தான். ஐயோ எனக்கு இந்த ஊரில் நாய் பூனை தான் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் குறுக்கால வந்து பயமுறுத்தி விடுது. ஏன்டா இப்படி வர. இந்த பஸ்ஸு வந்து கேம்பியா பஸ்ஸுங்க. இது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காது. நம்ம போகிறது நம்ம புக் பண்ணியிருக்க வந்து டெம்டிக் பஸ்ஸு. அதில் வந்து ஏசி இருக்கும். ஒய்ஃப் ஓகே ஓகே 6 ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ. ஸோ இந்த அக்கா தாங்க பாங்க பஸ்ஸு கம்பெனியாக எல்லாம் ஆஃபீஸே காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த அக்கா கடைசியில் ஹெல்ப் பண்ணுறாங்க. செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இங்கே. சரி நம்ம போய் 1000 ரூபா சீரீஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த இது வந்து ஜிஎஸ்டிசி கம்பெனிங்க. இதுவும் அசோக் லேலண்ட் நம்ம ஊர் கம்பெனி தான். பட் வந்து இது கம்ஃபர்ட்டாக இருக்காதுன்னாங்க. இப்போ நம்ம இது போகிறது அந்த டெம்டிக் 2 பஸ்ஸும் வித்தியாசத்தை பாருங்களேன். ஏசி பஸ்ஸு நார்மல் பஸ்ஸு. நம்ம ஏசி இதில் தான் போகிறோம். 12,600 சேஃபாக வந்ததுங்க. ஸோ இன்றைக்கி தாங்க நைட்டு சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். நம்ம இந்த ஒரு ஷவர்மா ஒன்று, இது ஷவர்மா எங்கே இதோ இங்கே தாங்க. இந்த ஷவர்மா ஒன்று 1200 வருது. நம்ம இது வாங்கலாம். ஸோ இந்த கடை பார்த்துருந்தீங்கன்னா நம்ம செயின்ட் லூயிஸ்லேருந்து தக்கார் வந்திருப்போம். அந்த வந்த அன்றைக்கி நான் மத்தியானம் இங்கே தான் சாப்பிட்டேன். நல்லா இருந்ததுங்க 1200க்கு. அதனால தான் திரும்ப இங்கே வந்திருக்கேன் அந்த 1000 ரூபா சீரீஸ் வீடியோ எடுக்கணுன்னு. இங்கே நம்ம ட்ரை பண்ணலாம். வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாஸ்ட் ஃபுட் நெல்சன் மண்டேலா இதுதான் கடை பேர். ஷவர்மா வேறு லெவலில் இருந்தது. குட்டியூண்டு சைஸு தான், பட் ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஸோ இதாங்க மட்டன் ஷவர்மா. ஸோ இதாங்க நான் வாங்கின அந்த ஷவர்மா ரோலு. நம்ம சாப்பிட்லாம். நான் வந்து டேஸ்ட்டு நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்லணுன்னா, நான் கடைசி அந்த முந்தானேத்து வந்தேங்க. முந்தானேத்து மத்தியானமும் இங்கே தான் வந்தேன், நைட்டும் இங்கே தான் சாப்பிட்டேன்.
10க்கு 10 தரலாம் அப்படி இருந்தது டேஸ்ட்டு. திரும்ப அதனால தான் 3வது டைம் இங்கே வந்திருக்கேன். ஸோ இதாங்க 1200 சேஃபா சாப்பிட்டு அப்படியே நாளைக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ ஃபார் திஸ். Much later. ஸோ இதுதாங்க இந்த ஊரோட ட்ரெயின் ஸ்டேஷனு. இங்கேருந்து இந்த ஊரில் ட்ரெயினும் இருக்குது, பட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் தூரத்துக்கு போகிற மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த தமிழ் சங்கத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ராஜேஷ்னா வீரப்பண்ணா காயினா எல்லாமே சொன்னாங்க இந்த ஊர் ட்ரெயின் ஜேர்னி நல்லா இருக்கணும், அவங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. என்னை எடுக்க சொன்னாங்க, பட் நமக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா அந்த ட்ரெயின் ஜேர்னி மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ட்ரெயின் இது வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பட் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம போகல இந்த ட்ரிப்பில். வெளியிலேருந்து மட்டும் பார்த்துட்டு போகலாம். இன்னும் நமக்கு காசு இருக்குது செலவு பண்ணுறதுக்கு, வாங்க நம்ம போய் அதை செலவு பண்ணலாம். நான் எதுக்கு ரோட்டில் இப்படி போகிறேன். ஸோ இப்போ தாங்க இந்த மார்ச்சை கேரமல் வந்தேன். நான் அந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமைலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். வெள்ளிக்கிழமை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இங்கே தான் நம்ம வந்து இந்த கைக்கு இந்த பிரேஸ்லெட் வாங்கிட்டு போகும்போது கேமராவை நான் இங்கே விட்டுட்டு போயிட்டேன். ஒருத்தர் நமக்காக ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்து தந்தார். அவரோட கடை இதில் தான் இங்கே ஏதோ ஒன்று. ஸோ அவர் நான் கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை இருப்பீங்களான்னு. இருப்பேன்னாரு. வந்து பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை அவர் இல்லை. சரி அவர் வந்து பார்த்து ஒரு டாட்டா சொல்லலான்னு பார்த்தேன். டாட்டாவுக்கு ஒரு தாத்தா காமிச்சிட்டு போகலான்னு பார்த்தேன், பட் அவர் இல்லைங்க. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். நான் இங்கே தான் ஒரு துணி வாங்கினேன், அந்த கடை தான் அவரோடது. மெஸ்ஸி ஐ ஆல்ரெடி ஹேவ் ஒன், தேங்க்யூ பாய். ஸோ வாங்க நம்ம போகலாம். அப்படியே போய் கண்டினியூ பண்ணலாம். நான் இந்த தாத்தாவை பார்க்குறதுக்காக மட்டும்தான் நான் அங்கேருந்து அப்போயே ராஜேஷ் நான் சொன்னார் இந்த மாச்சக்கரமலை இப்போ போனால் க்ளோஸில் இருக்குன்னு. மேபி காலையில் வந்திருந்தால் ஓப்பனில் வந்துருக்குங்க. இப்போ தான் எல்லாமே கடையை க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். டைம் கரெக்டாக 6ங்க. ஒரு 5-4 மணிக்கு வந்திருப்பார், பட் அவர் இல்லை. ஸோ அங்கே நம்ம அப்படியே கிளம்பலாம். ஸோ இப்போ தாங்க ஆப்ஷன் வந்தேன் சாப்பிட்லான்னு. இது ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அந்த 1000 ரூபாய்க்கு வந்து நம்ம அதிகமாக சாப்பாடு வச்சு தான் ட்ரை பண்ணுவோன்னு. இதே மாதிரி இங்கே வந்துங்க கடலைப்பருப்பு இருந்தது, கேஷ்யூ க்ரன்ச். கேஷ்யூனா முந்திரி தானே, முந்திரி க்ரன்ச்சு போல் 825 சேஃபாங்க. நம்ம வாங்க கடைசி நம்மக்கிட்ட ஒரு 1910 இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஆப்ஷன்லேயே ஃபுல்லாத்தையும் முடிக்கலாம். இது நான் வந்து என்னோடய டெய்லி இதுக்காக வந்தேன். தண்ணி வாங்கணும், அது வாங்கணும். அதனால் அதை அப்படியே இந்த வீடியோவில் எவ்வளோ சேர்த்தி போடலான்னு இருக்கேங்க. பட்ஜெட் ட்ரிப்பில் பட்ஜெட்டாக முடிக்கணும். ஸோ வாங்க இது ஒரு 825 வாங்கிட்டு அப்படியே இது பண்ணலாம். வேறு என்னென்ன வாங்கலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஊரில் வந்து தண்ணிலாம் வந்து நம்ம இந்த மாதிரி பாட்டில் தண்ணி தாங்க வாங்கணும். நான் ஒன்று வாங்குகிறேன் 240 செஃபாங்க. இந்த காசாமன் கைஸு இந்த தான் தண்ணி தான். நான் இது ரெண்டுமே நான் மாற்றி குடிச்சிட்ருக்கேன். இது நல்லாயிருக்கு, அதனால் இது ஒன்று வாங்கிட்டு அப்படியே போகலாம். மீதி 1010ல் 240 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும், அதை வந்து நம்ம இந்த கடையில் மொத்தமாக முடிக்கலாம். நாங்கள் ஃபாரின் வந்துட்டு இந்த போர்போன் பிஸ்கட்டை பார்த்துட்டு வாங்காமல் போனால் கரெக்டாக இருக்காது. அதுவும் தமிழில் வேறு இங்கே பாருங்க, சீனி உப்பு கொழுப்புன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. போர்போன் நம்ம ஊரில் இருக்கும்போதே அடிக்கடி வாங்கி சாப்பிடுவேன். ஃபாரினில் வந்துட்டு பார்த்தா வாங்காமல் போகணுமா. 475 வாங்க ஒன்று வாங்கலாம். ஸோ நம்மகிட்ட கடைசியாக ஒரு 375 இருக்குங்க. 350க்கு இதாங்க நான் சீப்பாக பார்க்குற சாக்லேட்டு. 275க்கு அங்கே ஒன்று இருக்குங்க. அதை விட்டால் வேறு கடைசி சாக்லேட் எதுவுமே சீப்பாக இல்லை. எல்லாமே 650, 750, 650, 390 அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இது ஒன்று வாங்கலாங்க 350க்கு. மொத்தமாக 1000 ரூபாவும் நம்ம காலி பண்ண போகிறோம். மீதி வந்து ஒரு 25 நம்மகிட்ட இன்னும் ஒரு 25 சேஃபாக இருக்க போகுதுங்க. மற்றபடி எல்லாத்தையுமே செலவு பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம 1000 ரூபாய்க்கு என்னென்ன வாங்கணும்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நாம் சென்னைகளில் 1000 ரூபாய் வச்சு என்னென்ன பண்ணுவோன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ என்ன போடுவேன்னு எனக்கே தெரிலங்க. நாளைக்கு நான் கேம்பியா கிளம்புறேன். நல்ல கூடிய சீக்கிரம் கேம்பியாலேருந்து vlogs வரும். பாய் பாய் தக்கார். இதுதான் நமக்கு தக்காரில் வர கடைசி ஒரு சன்செட் ஈவினிங் வாக். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது தாங்க சென்னைகளோட ட்ரெயின். நம்ம அப்படியே போகும்போது ட்ரெயின் எதுவுமே நிற்கல. இப்போ ட்ரெயின் நிற்குது பாருங்கள். அதாங்க இந்த ஊரோட லோக்கல் ட்ரெயின். அதனால தான் கிளம்ப போகுது போல். கதவெல்லாம் சாத்துறாங்க. வெள்ளை கலரில் ஒரு மாடர்ன் ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே நம்ம அப்படியே போகலாம். சென்னைகள் கடைசி நாள். ஆனால் ஊர் வேறு லெவலில் இருந்ததுங்க.